வெல்கம் டு our சேனல் சக்ஸஸ் வித் பிரியா சரஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 9th ஸ்டாண்டர்டுக்கும் 10th ஸ்டாண்டர்டுக்கும் இங்கிலீஷில் வர ஒரு முக்கியமான 5 மார்க்ஸ் என்னென்னா அட்வர்டைஸ்மெண்ட். அது எப்படி வந்து உங்களுக்கு மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எப்படி இருந்தால் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்குங்கிறத பற்றி உங்களுக்கு நான் எல்லாமே இதில் சொல்லித்தரப்போனேன். ஓகேவா, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் தராங்கன்னா மொத்தமாக வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் தராங்க. எப்படி 5 மார்க்ஸ் அலாட் பண்ணுறாங்க? ஒரு மார்க் வந்துட்டு அவுட்லைனுக்கு 1 மார்க் தராங்க. அடுத்து வந்து டைட்டில், கடை, அது ஆக்சுவலாக அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒன்றா துணி கடை, ஃப்ரூட் ஷாப், மொபைல் ஷாப், அந்த மாதிரி ஒவ்வொரு கடை பேர் தான் இருக்கும். ஸோ அந்த கடையோட பேருக்கு வந்துட்டு 1 மார்க் தராங்க. அடுத்து 1 மார்க் எதுக்கு தராங்க? அடுத்து வந்துட்டு அதோட பிக்சர், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்னென்ன பிக்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு 1 மார்க் தராங்க. அடுத்து வந்துட்டு அட்ரஸ், அந்த கடை எங்கே இருக்குது அப்படிங்கிற அட்ரஸ்க்கு 1 மார்க் தராங்க. இதுக்கு பிறகு நீங்கள் அங்கே எழுதுகிற அட்ராக்டிவ் பாயிண்ட்ஸ், இந்த கடையை பற்றி, இந்த கடையில் வந்துட்டு இந்த இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபோன் கடை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து எல்லா டைப்பான ஃபோனும் இருக்குது, ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறீங்களா, அந்த வேர்ட்ஸ்க்காக வந்துட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக 1 மார்க்ஸ் தராங்க. வேர்ட்ஸ். ஸோ டோட்டலாக வந்துட்டு உங்களுக்கு 5 மார்க்ஸ் தருவாங்க. ஓகேவா, இது வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எழுதலாம். பட் பார்த்தா நமக்கு வந்துட்டு நீட்டாக இருக்கணும் இல்லையா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு. நீங்கள் எப்பவுமே வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி பாதி பேஜில் இல்லை கொஞ்சம் இடம் இருக்குது, பாதிங்க வந்துட்டு பாதி அங்கே வரையில் அப்ளை பண்ணாதீங்க. எப்பவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான பேஜில் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் போடுங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட 10th டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டினை எழுதி அதை எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அட்வர்டைஸ்மெண்ட் எப்பவுமே பென்சிலில் தான் எழுதணும். ஓகேவா, இப்போ நான் வந்து கொஸ்டின் எழுதிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ நான் கொஸ்டின் எழுதிட்டேன். இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அந்த கொஸ்டின்லேயே மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்லேயே வந்துட்டு அவங்க அந்த கடையோட பேர், அது எந்த இடத்துல இருக்குது, அந்த கடையில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா, நீங்கள் இது வந்து எக்ஸ்ட்ராவாக நான் உங்களுக்கு சொல்கிற பாயிண்ட்ஸ். எப்பவுமே வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எழுதிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு குவைட் எழுதுங்க. என்ன சொல்கிறது, நம்ம கடையை பற்றி எழுதணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷாப் இன் ஆர் சிட்டி, நம்மளோட சிட்டிலேயே நம்ம கடை தான் ரொம்ப பெஸ்ட் கடை, அந்த மாதிரி ஒரு கொட்டேஷன் மாதிரி நீங்கள் கொடுங்க. ஓகே, அப்போ வந்து அது கொஞ்சம் இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். ஓகேவா, ஓகே, இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் போகலாம். ஃபஸ்ட்டு நமக்கு எதுக்கு இருக்குன்னா அவுட்லைன். ஓகேவா, அவுட்லைன் போடணும். அவுட்லைன் வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போடுறேன். உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எப்படி வேணால் அவுட்லைன் போட்டுக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஆனால் அவுட்லைன் இருக்கணும். அட்வர்டைஸ்மெண்ட்னா அவுட்லைன், வித்தவுட் அவுட்லைன் தட் இஸ் நாட் அட்வர்டைஸ்மெண்ட். ஓகேவா, அது வந்துட்டு டிசைனாக நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். டபுள் லைன் போட்டுக்கலாம், டபுள் லைன்லேயே கோடாக போடலாம், எப்படி வேணால் போட்டுக்கோங்க, அது உங்களோட விருப்பம். நீட் ப்ரெசன்டேஷன் இருந்தால் நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு இப்படி நான் வந்துட்டு ஒரு பாக்ஸ் போட்டுட்டேன். இந்த பாக்ஸ் என்ன பண்ணுறேன்னா இந்த பாக்ஸை வந்துட்டு நான் மொத்தம் 4ஆக பிரிக்க போகிறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு மார்ஜின் போட்டுருக்கோம்ல மேலே, அதுக்கிட்ட வந்து நேராக ஒரு டபுள் லைன் போட்டு நான் பிரிச்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு கடையோட பேர் எழுதிருக்கு. அதே மாதிரி கீழே இது எதுக்குன்னா அட்ரஸ் எழுதுறதுக்காக. ஓகேவா, இதுக்கு இப்போ அவுட்லைன் 1 மார்க் கன்ஃபார்ம், டாப் டைட்டிலுக்கு 1 மார்க் கன்ஃபார்ம், இங்கே அட்ரஸ்க்கு 1 மார்க் கன்ஃபார்ம். ஓகேவா, இப்போ ஆக மொத்தம் உங்களுக்கு 3 மார்க்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சென்ட்ரலில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓகேவா, இப்போ இந்த சென்ட்ரல் கோடு என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த சைடு வந்துட்டு அந்த கடையில் என்னென்ன கிடைக்குங்கிற அதோட ஃபெசிலிட்டிஸை வந்து நீங்கள் இங்கே எழுதணும். இந்த சைடு அதோட பிக்சர்ஸ் வரையணும். இந்த இடத்துல சென்ட்ரலில் வந்துட்டு நான் சொன்னேன்ல ஒரு கொட்டேஷன், அது எழுதணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு இப்போ என்ன எழுதலாம்னா இது வந்துட்டு மொபைல் கேலக்ஸி தானே. ஓகேவா, ஃபஸ்ட்டு இது என்னது மொபைல் கேலக்ஸி.
அந்த அந்த டைட்டில் வந்துட்டு அழகாக இருக்கிறதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி வெறும் வேர்டிங்ஸில் இல்லாமல் அது மேலே கொஞ்சம் டார்க் பண்ணி அதாவது பார்க்கறக்கே கொஞ்சம் நல்லா இருக்கும். நார்மலாக வெறும் லெட்டர்ஸ் மட்டும் ஏபிசி மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக நான் அப்படி ஓகேவா. அடுத்து என்ன பண்ணணும்னா இங்கே அட்ரஸ் எழுதுச்சு. ஓகேவா. அப்போ வந்து கன்ஃபார்ம் நமக்கு 2 மார்க்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்து வந்துட்டு அட்ரஸ். இப்போ என்ன பண்ணுறீங்க, அவங்களே நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன எழுதணும், நம்பர் 1 டோல்கேட் திருச்சி. ஓகேவா. நமக்கு வந்துட்டு எத்தனை மார்க்கு 3 மார்க்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்து இப்போ நீங்கள் என்ன எழுதணும், கொட்டேஷன் எழுதணும். நான் என்ன கொட்டேஷன் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, இது வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு கொடுத்தாலும், அதாவது ஒரு கடை மாதிரி ஃபோன் கடை, ஃப்ரூட் ஷாப், ட்ரெஸ் ஷாப், அப்புறம் என்ன சொல்கிறது, என்னென்ன கடை இருக்கோ எந்த கடை கொடுத்தாலும் நீங்கள் இந்த கொட்டேஷன் எழுதிக்கலாம். என்ன எழுதணும்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷாப் இன் திஸ் சிட்டி. இது இப்படி எழுதுனா ஒரு மாதிரி இருக்குல்ல. இதை வந்துட்டு கொஞ்சம் நீங்களே எக்ஸ்ட்ராவாக ஒரு டிசைன் கொடுத்து இதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும். ஓகேவா. அப்போ வந்து உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து நீங்கள் எழுதியிருக்க இந்த எக்ஸ்ட்ரா கொட்டேஷன் தான் தெரியணும். இந்த கொட்டேஷனை நீங்கள் மேலேயும் எழுதிக்கலாம், கீழே எழுதிக்கலாம், அது உங்களோட ஓன். நீங்கள் இந்த கொட்டேஷன் தான் எழுதணும் இல்லை, நீங்களே கூட ஓனாக கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா. இங்கே என்ன எழுதணும், அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கிடைக்கும், ஃபோன் ஆக்சசரிஸ் கிடைக்கும், சிம் கார்டு இருக்குது, ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, முக்கியமாக இது வந்து கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுறக்காக ஒரு இது ஃப்ரீ கிஃப்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் எழுதணும். அவங்களே போட்டிருக்காங்க ஃப்ரீயாக பவர் பேங்க் தராங்க மொபைல் வாங்கினா. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ இங்கே எழுதணும். ஃபஸ்ட்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. ஓகேவா. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ரீசார்ஜ் பண்ணுவாங்க. வேறு அப்புறம் சிம் கார்ட்ஸ் அவைலபிள். வேறு என்ன, அப்புறம் ஆக்சசரிஸ். அப்புறம் ஆல் பிராண்ட் மொபைல்ஸ், எல்லா பிராண்ட் மொபைல்ஸுமே நம்மக்கிட்ட கிடைக்குதுன்னு சொல்லணும். ஆல் பிராண்ட் மொபைல்ஸ் ஹியர். அப்புறம் வந்துட்டு பார்க்கிங் வசதி இருக்குன்னு சொல்லணும். ஷோரூம் லெவலுக்கு நம்ம வந்து நம்மளோட இதை டிஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஓகேவா. அப்புறம் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு மொபைல் ஷாப் அப்படின்னு எழுதணும். அப்ரூவ்டு கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஷாப். அப்புறம் என்ன எழுதலாம், அவ்வளோதான் நினைக்கிறேன். அடுத்து நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ பவர் பேங்க் அப்படின்னு எழுதிக்கோங்க. இதையும் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு டிசைன் ஏதாவது கொடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு இன்னொரு கோடு போட்டுக்கோங்க. எதுக்குன்னா ஆஃபர்னு போடுறதுக்கு. என்ன போல் ஒரு 20% ஆஃப் பண்ணி போட்டுக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். ஓகேவா. நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி உங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல என்ன எழுதுனா மொபைல். வந்துட்டு பேக் சைடில் இருக்கிறாங்க ஆப்பிள் மொபைலுங்கிறதுக்காக.
நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன வேணால் பண்ணலாம். ஓகேவா? இது வந்துட்டு ஃபோனு. ஓகேவா? அப்புறம் வந்து இது வந்து ஃப்ரண்ட் சைடில் ஸ்மார்ட் ஃபோன். ஸ்கீம் காட்டுது. QSK எழுதி இருக்குல்ல, அது மாதிரி எழுதிக்கலாம். அப்புறம் என்னது நம்மகிட்ட ஆக்சசரிஸ் என்ன இருக்குது, ப்ளூடூத் இருக்கா, ப்ளூடூத் இருக்குன்னு போட்டுக்கோங்க. ஒரு ஹெட்செட் மாதிரி. ஓகே, ஹெட்செட் இருக்குது. அப்புறம் சிம் கார்டு, ஜியோ சிம் இருக்குது. வேறு என்ன, பவர் பேங்க். ஓகே, அப்புறம் சார்ஜர். $50 ஏதோ சார்ஜர். ஓகேவா? இது வந்துட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியுதுங்களா? ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்னா இருக்கணும். இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாலே எப்படி நல்லா இருக்கு இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து அவுட்லைனுக்கு 1 மார்க்ஸ் தருவாங்க, டைட்டிலுக்கு 1 மார்க்ஸு, நீங்கள் அட்ரஸ்க்கு 1 மார்க்ஸு, நீங்கள் வரைஞ்சிருக்க பிக்சர்ஸ்க்கு 1 மார்க்கு, அப்புறம் நீங்கள் எழுதியிருக்க அந்த வேர்டிங்ஸ்க்கு 1 மார்க்ஸ் தருவாங்க. ஸோ டோட்டலி 5 மார்க்ஸ். இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.